ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அர்ஜுன். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர் விஷாலி. 2 பேரும் 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் விஷால் வீட்டுக்கு கேஷுவலாக போயிட்டு வருவோம். அவங்களோட அம்மா ஆனந்தி. வயசு 40. பார்க்குறதுக்கு 30 வயசு மாரியே இருப்பாங்க. ஆனந்தியோட விஷாலோட அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுனால அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கடி இருக்கும். அதனால் அவங்க கிராமத்தில் இருந்து டவுனில் நிலம் வாங்கி வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனந்தி ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டிலே இருக்காங்க. நானும் விஷாலையும் ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் பக்கத்தில் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டேன். விஷாலி ஹாஸ்டலில் தங்கி படிக்க போயிட்டேன். ஃபஸ்ட் இயர் சேர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் 90களில் சைட் அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆனந்தியோட ஞாபகம் தான் வந்தது. மனசில் அப்படி ஒரு கிளிகிழிப்பாக இருந்தது. அதே சமயத்தில் குற்றவுணர்ச்சியாக இருந்தது. ஃப்ரெண்டோட அம்மாவை இப்படி நினைக்கிறோம்னு. பட் என்னால் அதுலேருந்து வெளியாக முடியல. அதனால் விஷால் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். விஷாலி லீவுக்கு வந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். நானும் போனேன். என்னால் அவங்கக்கிட்ட அவங்க அம்மாக்கிட்ட நார்மலாக பேச முடியல. கொஞ்சம் ஒரு சங்கடமாகவே இருந்தது. அப்படியே விஷாலிட்டையும் பேசிட்டு ஆனந்திட்டையும் பேசிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு 10 நாளில் ஆனந்தி என்னை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னான். நானும் போனேன். என்ன ஆண்டி ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லைடா பிரியாணி செஞ்சேன், உன்னை சாப்பிட கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லி உட்காந்து பிரியாணி நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு கிளம்பலாங்கிறப்ப தான் ஹாலில் உட்காரு, ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னாங்க. நானும் எதுவும் சொல்லாமல் போய் ஹாலில் உட்காந்தோம். அவங்க ஃப்ரூட் மிக்சர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற அப்படின்னாங்க. நானும் எதுவும் சொல்லாமல் தலையை குனிஞ்சோம். அப்போ நீ எதாக இருந்தாலும் சொன்னால் தான் எனக்கு தெரியும், ஓப்பனாக பேசு அப்படின்னாங்க. நானும் காலேஜில் பசங்கிட்ட நடந்ததெல்லாம் ஆனந்திகிட்ட அப்படியே சொன்னோம். அவங்க அதை கேஷாக எடுத்துகிட்டு இதான பிரச்சனை, இதெல்லாம் இந்த வயசில் வர்றது தான், அதுக்காக இப்படி இருப்பியான்னு சொல்லி என்கிட்ட நெருங்கி உக்காந்தாங்க. அப்படியே அவங்க கையை எடுத்து என் தொடம்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினாங்க. அப்படி மேலே ஏற்றிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கும் இந்தமாரி ஆசைகள் இருக்குது, பட் வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள கேள்வியை பார்த்தோம். விஷாலோட அப்பா 6 மாதத்துக்கு ஒரு வந்தாலும் அதிகமாக செய்ய மாட்டேங்கிறாரு, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த வயசில் தான் எனக்கு அதில் நல்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும், அது சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க மாட்டார், நானும் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க மெதுவாக என்னோடய பனானாவை அப்படியே தடவ ஆரம்பித்தாங்க. தடவிட்டு இருக்கும்போதே மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம 2 பேரும் செய்கிறது தப்பாக இருந்தாலும், பட் என்னோடய உணர்ச்சிகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். அதனால தான் நீ கேட்டதும் எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்பட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்கலான்னு தான் தோணுச்சு, தவிர உன் மேலே எனக்கு கோவம் வரலன்னு சொல்லி அப்படியே என்னை பனானாவை எடுத்து நல்லா குலுக்க ஆரம்பித்தாங்க. குலுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் அங்கிள் எனக்கு பனானாவே சாப்பிட தரமாட்டாங்காரு, அதனால் ஃபஸ்ட்டு நான் பனானாவை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படியே நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் என்னடா அப்படியே பார்க்குற கேட்டாங்க. இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேவையான பனானாவை எடுத்துட்டீங்க, எனக்கு தேவையான மேங்காவும் ஆரஞ்சும் தரமாட்டீங்களே அப்படின்னா. அவங்க லேசாக தோலை தட்டி வா உனக்கு இல்லைதான்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க எனக்கு திகட்ட அவங்களோட மாம்பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் நல்லா கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா ரசித்து சுவைக்க ஆரம்பித்தேன். அப்படியே 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். இதை விஷாலுக்கு தெரியாமல் நானும் மறைச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.